கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்துல உங்க அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, எருசலேமிலே சமாதானம் இருக்கும், எருசலேமிலே சுகமும் இருக்கும். உலகத்துக்குள்ளே சமாதானமும் உங்க அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று 122 சங்கீதம் 6 7 வாசிக்கிறோம். எருசலேம்ல சமாதானம் இருக்கும். எருசலேம், எருசலேம், சலேம், ஷாலேம், ஷாலோம், அப்பதான் சமாதானம் இருக்கும். நீ அநேகருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. அருமையான செய்தி. என் சர்ச்சைக்கு வரலையே நான் யோசிப்பேன் சில வார்த்தைகள்லாம். நீ அநேகருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, வேலை இருக்கிறது, சொந்தங்கள் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கு, எல்லாம் எவ்ரிதிங் we have, எல்லாம் இருக்குது, நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. எல்லாம் இருந்தாலும் இன்னும் சமாதானம் மட்டும் எட்டா கனியா இருக்கு. சமாதானம் மட்டும் எட்டல, சமாதானம் கிடைக்கல, சமாதானம் இல்ல. சமாதானத்தை ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிற தேவஜனமே, சமாதானம் மட்டும் இல்ல, எல்லாமே இருக்க. அதனால பதஷ்டமாவே இருக்கிற, பதறி போய் இருக்கிற. அதனால எதுவுமே நிதானமா செய்ய முடியல. அதனால நிறைய மிஸ்டேக் வருது. இந்த சமாதானம் இல்லாம இருக்கிறதுனால, உன் இருதய சமாதானம் இல்லாம இருக்கிறதுனால, உன் சிந்தையில சமாதானம் இல்லாம இருக்கிறதுனால, உன்னால ஒரு காரியத்தை இறங்குற, அவசரமா செய்யற, பதஷ்டமா செய்யற, அதனுடைய விளைவு சக்சஸ் பார்க்க முடியல, விளைச்சல பார்க்க முடியல. ரீமாக்கா ஷக்கி தோங்கா நகல விளைச்சல பார்க்க முடியல. அது விளைவு விளைச்சல பார்க்க முடியல, அதன் விளைவு நன்மை பார்க்க முடியல. அங்க மிஸ்டேக் வரும், தவறு வரும். ரிம்மாக்கா சத்து சமாதானம் இல்லாதனால, சமாதானம் இல்லாத செய்யறதுனால ஆண்டவர் சொல்றாரு, ஓ சமாதான குலைச்சலை கர்த்தர் இன்று எடுத்து போட விரும்புகிறார், எடுத்து போட விரும்புகிறார். சமாதானம் குலைஞ்சு காணப்படல. 2 காரம் சொல்றேன், யாருக்கு சமாதானம் இல்லை, யாருக்கு சமாதானம். 2 வசனம் வாசிக்க, அருமையான வார்த்தை, மறந்துடாதீங்க. மிக முக்கியமான செய்தி, உட்கார்ந்து கேளுங்க. யாருக்கு சமாதானம் இருக்கும், யார் சமாதானம் இருக்காது. முதல்ல இருக்கா, யாருக்கு இருக்காது, சோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 48 அதிகாரம் 22 வாசிக்கிறேன். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்றாரு. துன்மார்க்க சமாதானம் இல்லை. அடுத்தது ஏசாயா 57 20 21, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறாங்க, அது அமர்ந்திருக்க கூடாமல், ஆமென், அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையிலே ஒதுக்குகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று உன் தேவன் சொல்லுகிறார். இப்ப சமாதானம் இல்லைன்னா வசனம் சொல்ல, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை, சமாதானத்துக்கு இடம் இல்லை அங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீ துன்மார்க்கத்தை விட்டு திரும்பினால் சமாதானம் உண்டு. சமாதானம் உண்டு. 2வது, யாருக்கு சமாதானம் உண்டு? சமாதானம் இல்லை. யார் சமாதானம் உண்டு? 119 சங்கீதம் 165 வசனம், 119 65 பாருங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர்கள் இல்லை. அன்பு தேவஜனமே, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. பைபிள் நேசி, பைபிளை லவ் பண்ணு, வார்த்தையை லவ் பண்ணு, வார்த்தையை நேசி, வார்த்தையை வாசி, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அதை மெடிடேட் பண்ணு, அதுலயே ஊறி கடை, உனக்கு மிகுந்த சமாதானம். வசனம் சொல்லுது. தேவஜனமே, உன் சமாதான குலைச்சலை கத்து எடுத்து போட விரும்புறாரு. நீ சமாதானமா இருப்பதுக்கு அதை பார்க்க விரும்புறாரு. ஜெபம் பண்ணலாமா? யெகோவா ஷாலோம் இன்று உங்களை தொடுவாரால். பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசு நாமத்தில் கொண்டு வருகிறோம். யெகோவா ஷாலோம், எருசலேமுக்கு வருகிறோம், எருசலேமில் குடிபுகுகிறோம், எருசலேமில் தங்கி இருக்க விரும்புகிறோம். எருசலேம், சாலேம், சமாதானத்தின் நகரம். மார்க்காரா தனிதோனி மாக்காரா கலவா. தகப்பனே உமக்கு நன்றி. பிள்ளைங்க வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக, எல்லைகளை சுகம் உண்டாவதாக, எல்லைகள் சமாதானம் உண்டாவதாக, பதஷ்டம் அடங்கட்டும், பிரஷர் அடங்கட்டும், ஸ்ட்ரெஸ் அடங்கட்டும், பிபி அடங்கட்டும், பீஸ்ஃபுல் உண்டாகட்டும். அந்த அவசரம் அந்த சீக்கிரம் பதறி திடுக்கிட்டு விலகட்டு இயேசுவின் நாம ரீமா ஷத்தோங்க நகலவ. இயேசுவின் நாமத்துல பொல்லாத பிசாசுகளை உடைக்கிறேன், ஜெபிக்கிறேன், உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. பலத்த மாற்றம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், நீடிய சமாதானம் உண்டாகட்டும், மிகுந்த அமைதல் உண்டாகட்டும்.
மிகுந்த சமாதானம் உண்டு. தாங்கப்பா. சமாதான குறைச்சலால எவ்வளோ செய்யறோம். ரிசல்ட், விளைவு, விளைச்சல், ஃபெயிலியர், தோல்வி. இன்னைக்கு மாற்றுங்கப்பா. சமாதானம் உண்டாகட்டும். ரத்தம் செய்யும். உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் இல்லாம தவிக்கிறதையும் பாக்குறீங்க. எடுத்து போட்டு பிளஸ் பண்ணிருங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Praise the Lord. Praise the Lord.